கடவுளுக்கு பயப்படணுமா நன்றி சொல்லணுமா? ஏன் பயப்படுறீங்க? யார் உங்களை பயமுறுத்தினாங்க? நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் யாரோலோ மிரட்டப்பட்டுகிறீங்க. கடவுளுக்கு பயப்படுறீங்கன்னா என்ன ஆகிறீங்க? நீங்க ஊரை சுற்றி ரவுடிங்க தான் புக் எழுதி வச்சுட்டு போயிடறாங்கன்னு சொன்னா இல்லையா? திருக்குறளை படிச்சுட்டு நீ முட்டாளாக முடியும் நினைக்கிற? குற்ற உணர்வு உனக்கு வரும்னு நினைக்கிற? வராது. சிவாகம் ஃபஸ்ட்டு உனக்கு குற்ற உணர்வு வருன்ற வராது. ஏன்? என்பே இறகா இறைச்சத்து சொல்லிட்டான் நம்மாலே கறியும் சாப்பிட்லான்ட்டு. கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம், என்ன பண்ணிக்கிறான்? நம்மளை மெத்திக்கிறான். இப்போ சிங்கத்துக்கு கடவுளுக்கு தான் இல்லையா? மானுக்கா கடவுள், சிங்கத்துக்கா? மானுக்கு கடவுளா, சிங்கத்துக்கு கடவுளா? தெளிவாக கீழே எழுதி வச்சுக்கிறேன். டாய், சிங்கம் மானுக்கு உபதேசிக்கிற மாதிரி நான் உபதேசிக்க மாட்டேன். நான் மிரட்டுற ஆளே இல்லை. நான் மானுக்கு போய் தான் என்ன பண்ணுவேன்? மிரட்டுவேன். சிங்கத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். சிங்கம் சிங்கத்துக்கு உபதேசிக்கிற மாதிரி உபதேசிக்கிறேன். அதனால் உபதேசம் என்பது மிரட்டல். மற்றவங்களாம் செஞ்சா, நான் செஞ்சால் மிரட்டல் இல்லை, வாழ்த்துதல். இப்போ நம்மளை சொல்லுவானுங்க, அவர் எல்லாரையும் முள்ள மாதிரி முச்ச வைக்கின்றாரு, இவர் தான் புனிதமானவர்னு. ஏய், நான் புனிதத்தின் உச்சம் புனிதமானவர் கிடையாது. புனிதத்தின் உச்சம் எதனாலடானா நீ புனிதமானவன் புரிய வைக்கிறேன். உங்களெல்லாம் மீட்க வந்துக்கிறேன் நான். எல்லாத்தையும் பயந்து போய்க்கிறீங்க, கண்டமேனிக்கு மிரட்டுறீங்க, மறைமுகமாக வர மிரட்டுறீங்க. அவனுங்களுக்கும் சூத்து இருந்தது, அவனுங்களும் பீ பேண்டானுங்கன்னு கோபப்படுறாயா? வாழ்க்கை யாருக்கானது? நல்லா சம்பாரிச்சியா? பொண்டாட்டி புள்ளிய மதிப்பாக வச்சுருந்தியா? நல்ல உடுப்புகளெல்லாம் போட்டியா? நல்லா சாப்பிட்டியா? நல்லா தூங்குனியா? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியா? கடவுளுக்கு நன்றி சொன்னியா? உன்னை மதிப்பாக வச்சுருந்தியா? உன்னை யார் மதிப்பாக வச்சுக்கணும்? நான் உன்னை மதிப்பாக வைக்கிறது தானே சொல்லித்தரேன். என்ன பிரச்சனை உனக்கு? உன்னை மதிக்க மாட்டேன், அவனை மதிக்கிறேன்ற. உனக்கு எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறது? நான் என்னமோ அவனுக்கு எதிரி மாதிரி பேசிக்கிறேன். உனக்கு தோழன், நான் அவனுக்கு எதிரி நினச்சிக்கிறேன். நான் உன்னோட தோழன். நீ நல்லா இருக்கணும், நலம் விரும்பி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனம் இது. இந்த உலகம் சந்தோஷமாக இருக்காதா? எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டானா? ஆன்மீகம் என்ற பேரில் அசிங்கப்பட்டுக்கிறானே. சொர்க்க நரகம்லாம் ஒரு மயிரம் மேலே எங்கேயும் கிடையாது. அதெல்லாம் சும்மா பேச்சு முருவா. இங்கே தான் நீ வாழும்போது உன்னை கொண்டாட்டமாக வச்சுருந்தா நீ எங்கே இருக்கிற? சொர்க்கத்தில் இருக்கிற. பயந்துனே எங்கே இருக்கிற? அச்சப்படாத, அச்சப்படாத. எந்த மிரட்டலுக்கும் பயப்படாத. வாழ்க்கை உண்டு. உன்னை குற்ற உணர்வாக்கிறதுக்காக கண்டமேனிக்கு சொல்லுவானுங்க. நீ ஏழை கிடையாது, சமூகத்தில் தான் ஏழை பணக்காரங்கிறான். அதுவும் சும்மா உருவாக்கி வச்சுக்கிறாங்க. 10 ரூபாய் நீ வச்சிருந்தாவே பொருளாதார விடுதி அஞ்சம் தான். பிச்சை எடுத்து வாழ்ந்து காமிச்சிக்கிறானுங்க. இந்த உலகத்தில் வாழ முடியும்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துட முடியும். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துனா இன்னும் நல்லா இருக்கலாம் தானே? திறமையை வளர்த்துக்கோங்க, கொண்டாட்டமாக இருங்க. எப்போது எப்படி இருங்க? இந்த மாதிரி ஒருத்தர் ஆன்மீகவாதி பேச முடியுமா? ஆன்மீகம்னா என்ன? கடவுளுக்காச்சு, எனக்காச்சு, உனக்காச்சு, எனக்காச்சு, சரி ஜோடி, நாமாச்சு, வாடாவா. நீங்கள் கடவுளோடு இருக்கத்தான் பிறந்தீங்க, கடவுளை கூட தான் இருக்கிறீங்க. உணராமல் மட்டும்தான் இருக்கிறீங்க. கடவுள் உங்களை நீங்கள் உணரல, ஆனால் கடவுள் உங்களை எப்பவுமே என்ன பண்ணுகுதே? வணக்கம். மிரட்டல் அல்லது மறைமுக மிரட்டல். ஒரு கொலைகாரன் கூட ஒரு சில கொலைகளோடு நின்று விடுகிறான். ஆனால் இந்த மத போதகர்கள், மத பற்றாளர்கள், நெறிமுறைப்படுத்துவதாக சொல்லும் இந்த போதகர்கள் காலந்தோறும் நாம் அடிமையாக இருக்கும்படி நம்மை மிரட்டி வைத்திருக்கிறார்கள். கடவுள் நாம் அச்சப்பட வேண்டிய பொருள் அல்ல. அதன் மீது நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் பெரிய வெளிச்சத்தோடு தான் வாழ்கிறீங்க. ஒழுங்காக தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா கடவுள் விசேஷமானது உங்களை கைவிடாது. உங்களை படைச்ச ஒன்று உங்களை மறக்கிறதே இல்லை, மறுக்கிறதும் இல்லை. நீங்கள் கடவுளுக்கு மட்டுமே பயந்தவராக இருங்க. அஞ்சுவதும் அடிப்பணிவதும் கடவுளுக்கு மட்டும்தான். பல தலைப்பு இன்னைக்கு மிரட்டல், பிளாக்மெயில். மிரட்டல், பிளாக்மெயில் ரெண்டுக்கும் வேறு வேறு. மறைமுக மிரட்டல், மிரட்டல் ரெண்டும் வேறு. பட் நம்ம மிரட்டல்ன்ற தலைப்பில் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஒன்று மிரட்டல், ஒன்று மறைமுக மிரட்டல்னா மிரட்டுறது, பயமுறுத்துது, அச்சுறுத்துதல். அச்சுறுத்தலோடு நிறுத்திப்பாங்களா? அச்சுறுத்தலோடு நிறுத்திப்பாங்களா? அடிதடி கூட நடக்கும். அப்புறமா கொலை நடக்கும். அப்புறம்
ஜெயிலுக்கு போயிடுவான். அவன் நம்ம மர்கையா மிரட்டினா எது வரைக்கும் போகலாம்? கொலை வரைக்கும் போகலாம். அப்படித்தானே? யாரை பொறுத்து? சும்மா மிரட்டுறான் ஒருத்தன் வந்து, இந்த மூலக்கடை மண்டி மாதிரியும் ஒருத்தன் யாரோ மிரட்டுறான், ஏய் அப்படின்றான். அவன் ஏன்னு ஒன்று தான் இருக்கிற வார்த்தையில எடுத்து விட்டான். அவன் யாரை பார்த்து ஏன்ற வெற்றுவல் என்னடா எங்கே வந்து பேசுகிற அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம தெரியாமல் ஏய் சொல்லட்டுமோன்னு ஓதுறோம். அப்படித்தானே? ஏன் இன்னொன்னு சொல்லுங்க சார் என்னாச்சு, அப்போ என்ன பண்ணுவான்? அப்படிதானே? சில பேர்லாம் இடிச்சிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி கேட்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணார்? சாரி கேட்ட உடனே, ஏன் இப்போ அவர் சரியாக வரமாட்டியா, கண்ணுன்னா உனக்கு பின்னாடி இதா, நான் சூத்தில் கண்ணு வச்சுங்கிற மாதிரி பண்ணுற கேட்பாங்க. எப்பா சாரி கேட்டா நம்ம கொஞ்சம் பயந்த சுபாவத்தோடு இருந்தோம்னா, இல்லை நம்ம பயத்தை காமிச்சிட்டோம்னா, அப்படிதானே? சும்மா லேசாக மிரட்டி பார்ப்பாங்க. லேசாக ஒரு சின்ன வார்த்தை சும்மா முதல்ல கண்ணில் பார்ப்பாங்க. அப்படி கோவமா நீ அடித்தா கண்ணை திரும்பிட்டியானா முடிஞ்சிச்சுங்க. அதை பார்க்கும்போது என்ன பண்ண, நீங்கள் யாருன்னா உங்களை பார்த்தா என்ன பண்ணா பார்க்கணும். பார்க்கலனா அங்கே தான் முதல்ல ஆரம்பிக்கும் மிரட்டல். சரி பார்த்தா மாட்டினியானா அது பேர் மிரட்டல் இல்லை, அன்பு, காதல் விடுப்பு, பாசம் விடுப்பு, அன்பு, கருணை, உச்சம். கருணையோட ஒருத்தர் பார்த்தா மீண்டும் நம்மளை பார்க்காதா, இந்த காட்சி நமக்கு கிடைக்காதா? அப்படி தானே? என்னன்ட்டு விழி கிடைக்குமா? குருவோட கடைக்கன் பார்வை கூட போதும், பார்வை ஒன்றே போதுமே. எப்பா அன்பு கருணையானா மிரட்டலாம். நீங்கள் மிரட்டினா என்ன பண்ணுறீங்க? அச்சப்படுறீங்க. அதை வச்சு அவன் என்ன பண்ணுறான்? அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகிறான். எதனாலாம் அச்சப்படுறீங்க? மிரட்டினா ஒருத்தர் ஏன் அச்சப்பட்டார்? குத்திடுவேன் அப்படின்றான் ஒருத்தன். ஏன் அச்சப்பட்டீங்க? குத்திடுவான், அப்புறமா செத்துருவோம். குத்துனா செத்துருவான், குத்துனா செத்துருவான். வலிக்கும், செத்துருவோமா? தெரியாது. குத்தாம கூட செத்துருவோம் தானே? யாருன்னா குத்துனா சாவீங்களா? யாருமே குத்தா கட்டி செத்துருவீங்களா? உங்களுக்கு என்ன தெரியல? என்ன தெரியல? இப்போ சேர்த்து உன்னை குத்திடுவேன், குத்துனா என்ன ஆகும் கேட்கணும் தானே நீங்கள் அவனை. சரி குத்திடுவேன், என்ன ஆகும்? சேர்த்துருவேன். எப்போ தானே செத்துற போகிறேன் தானே? அதையே நீ குத்தி சாகணும். நீ அவனா சொல்லு, நான் செத்துருங்களேன். உங்களுக்கு தமாஸ் பண்ண தெரியல, உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இல்லை. அதான் உங்கள் பிரச்சனை. கடவுள் உங்கள் பக்கம்னா, கடவுள் உங்களை படைச்சதுன்னா, கடவுள் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னா ஒருத்த குத்தினா செத்துருவீங்க. அப்போ என்ன தெரியல உங்களுக்கு? எப்போ பயப்படுறீங்க? இப்போ கடவுள் உங்களை குத்திட்டா இது பண்ணுறோம், கடவுள் உங்களை காப்பாற்றிக்கிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. குத்தம் வந்தால் பயப்படக்கூடாது, கம்பெனி நெஞ்சு நிமித்தி காட்டணும். குத்து அப்படியா மிரட்டினாக்கா? நீங்கள் இறை நம்பிக்கையோட அல்லது கடவுளோட அல்லது உண்மையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த கத்தி அவனுக்கு தான் இறக்கப்பட்டிருக்கும். அதை பிடிங்க நீங்கள் குத்துற முடியும். நீங்கள் குத்துவீங்க. எப்பா நான் வாழ வேண்டும், எனக்குள் கடவுள் இருக்கிறது, எனக்கு சாவறதுக்கான நேரம் இப்போ வரல அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எந்த தற்காப்பு கலையும் கற்றுக்குவானா, எந்த மார்ஷல் ஆர்ட்ஸும் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்? அன்னைக்கு உங்களுக்கு அந்த வினாடி உங்களுக்கு சமயோதித அறிவு வேலை செய்யும். நீங்கள் அதை தடுத்து ஆட்கொள்ள முடியும். உங்களால் முடியும். எப்போ? நீங்கள் என்ன கற்று வச்சிங்க தெரியுமா? இவங்கெல்லாம் மிரட்டினா நீங்கள் பயப்படணுன்ட்டு. போலீஸை பார்த்தாவே பயப்படுவாங்க சில பேர்லாம். போலீஸை பார்த்தாவே, போலீஸ் ஒன்றும் எதிரி கிடையாது, பயப்படுறவரும் குற்றவாளி கிடையாது. புரியுதா? சில சமூகங்கள் எல்லாம் குழந்தைக்கு இப்போ ஊட்டும் போது போலீஸ்காரன் வராம பாருன்னு ஊட்டுவாங்க. 86 அப்ரண்டிஸ் கட்சிச்சு ஐசிஎஃப்ல. எனக்கு ஃபஸ்ட்டு காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை, அந்த அப்ரண்டிஸ் போனால் காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை போட்டுன்னு வரணும். காக்கி சட்டை போட்டுன்னு அந்த ஷூவெல்லாம் அவரை கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிஃபார்மோட சைக்கிளில் வந்தேன் நான். என்னை பார்த்து சாரா கோசம் 4 பேர் ஓட்டாங்க.
நான் யாரையும் மிரட்டல, எனக்கு அந்த நோக்கமும் இல்லவே இல்லை. ஏன் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு குற்ற செயல் செய்து கொண்டிருக்கிறேன், காவலுக்கு இது எதிரானது, அரசாங்கத்துக்கு இது எதிரானது அவங்களுக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை தடுக்கிறவர் வரல, தடுக்கிற மாதிரியே. இப்போ தெரிஞ்சுங்கன்னு நிறைய பேர் போலீஸ் வாசம் போட்டு வந்து உங்களுக்கு திருடல ஏமாற்றலாமா இல்லையா? நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வரோம். இப்போ உங்களுக்கு மெசேஜ்லாம் வருதா இல்லையா? என்னன்ட்டு யாரும் உங்களுக்கு வந்து நீதிமன்றம் ஆன்லைன்லேருந்தோ பிரச்சனை இருந்தோ வந்தாங்கன்னா நீங்கள் வந்து பயப்படாதீங்க, உங்கள் தகவல்கள்லாம் சொல்லாதீங்க அப்படின்லாம். சில ஆசிரமங்கள்லேருந்து ஒருத்தன் 10 லட்சம் கொடுத்தேன், 5 லட்சம் கொடுத்தேன், நிறைய சாமியார்கள்லாம் இந்த மாதிரி ஏமாற்றினாங்க, மிரட்டல்லாம் பண்ணுறாங்க. அப்போ மிரட்டுறவர் ஒருத்தர் இருந்தால் மிரள்றோம், இல்லை நாம் செய்வது தவறு அப்படின்னா மிரள்றோம். அப்படி தானே? நாம் செய்வது குற்றம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மிரள்றோம். எதிராளி பலசாலி நினச்சிட்டாவும் நம்ம என்ன பண்ணுறோம், மிரள்றோம். இல்லைன்னா நம்ம மிரள்றதே இல்லை. இது பிசிக்கலாக நேரடியாக வந்தால் இது பேர் நேரடியான மிரட்டல். அப்படி தானே? மறைமுகமாக மிரட்டினாங்க, மறைமுகமாக. ஒவ்வொரு கணவனும் மனைவி மறைமுகமாக மிரட்டிங்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் நீங்கள் திட்டிட்டீங்கன்னா 2-3 நாளைக்கு கிளாஸ் டொக்கு டொக்குன்னு வரும். ஆமாம், டான்ஸ் ஆடி நடப்பாங்க, மூஞ்சி இப்படி இருக்கும். இது சலிக்கவே முடியாது, நம்மள சகிச்சிக்க முடியாது. என்ன பண்ணுவோம்? என்னதான் பிரச்சனை, நம்ம தப்பு என்ன தப்பு அவ புரிஞ்சுக்க மாட்டா. இல்லை எல்லா தப்பையும் சொல்லுவோம். நான் அன்னைக்கு அதை பண்ணினேன் இதுவா, இன்னைக்கு இதை பண்ணேன் இதுவா, அன்னைக்கு அதை பண்ணினேன் அதுவா. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, ஓ நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப ஆமாவா இல்லையா? இது பேர் என்ன? அந்த பக்கம் குற்றம் நடந்துக்குதா இல்லைன்னு செக் பண்றதுக்கே இப்படி பண்றது சொன்னா. நம்ம போனா நம்ம விசில் வச்சா எதுவும் விசில் அடிக்கிறது இல்லை, வர்றது இல்லைன்னா நம்ம தெரிஞ்சணும், ஓ இது செக்கிங் தான் நடந்துக்குது, நாம மாட்டக்கூடாது, உஷாராகணும். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது தவந்து கண்டுபிடிச்ச உங்களுக்கு சொல்லி. இந்த மாதிரி நீங்களா வாலண்டியர் என்ன பண்ணாதீங்க, போய் ஆமா மாட்டிக்காதீங்க, எங்க அப்பா குதிரில் இல்லைன்னு போறீங்க. அதனால சிரிச்சியா கோவம் அதை கூட கம்பெனி கண்டுக்காம. இது நிறைய பேருக்கு தெரியுது, இதெல்லாம் ஜீனியஸ்லாம் செம்ம ஜீனியஸ்லாங்கிறாங்க. இது சில சீனியர்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறேன்ல, அங்கெல்லாம் போகும்போது பார்த்துக்கிறேன். இவங்கெல்லாம் எப்படி இதை டேக்கிள் பண்ணுறாங்கன்னா கண்டுக்கிட்டே இல்லை. அவங்க நேராக போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு போயினேங்கிறான். நமக்கு அது ஐடியாவே தெரியாது. அதை கூட பேசினா தானே உம்பு, அப்போ தானே டொக்குன்னு காப்பி வைப்பேன், நானே போட்டு குடிச்சிட்டா தான். இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்குது. ஹோட்டலில் சாப்பாடு பார்சல் வாங்கி போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது, உனக்கு வேணுமான்னு வர கேட்குறது. அதான் நினச்சேன், நம்ம தான் இதில் இழிச்சு வாங்க போல இது. அப்போ உள்ளத்தில் தெளிவு இருந்தால், எனக்கு உண்மை புரிஞ்சிச்சுன்னு சொன்னால், என்னை மறைமுகமாக த்ரெட்டிங் பண்ணாவோ மிரட்டினாவோ, இல்லது பிசிக்கலாக நேராகவே மிரட்டினாவோ நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். அச்சுறுத்தலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? நேர்மை ஒன்று தான் உங்களுக்கு பாதுகாக்கிறது. என்னதான் நேர்மை ஒன்று தான். இப்போ அச்சுறுத்தலுக்குன்னு ஒரு லிஸ்ட்டுங்க இருக்குது, எப்படியெல்லாம் அச்சுறுத்தலாம். சில பேர் முன்னத்தில் அச்சுறுத்திய பழகித்தே வேலையை வச்சுருப்பாங்க மிரட்டுறதுக்காக. புள்ளியை கடத்தின்னு போய் வச்சுக்கிறது, உன் புள்ளியை நான் ஒன்றுன்னா எனக்கு பணம் கொடு, காசு கொடு. இன்னி வரைக்கும் நான் தானே இது, அவன் வேஸ்ட்டு பெல்லில் தான் சாக வச்சுருன்ட்டு என்ன பண்ணுவான், என்னுடைய புள்ள வேஸ்ட்டாக தாங்கிறான், வீட்டுக்கு அமிச்சு என்ன பண்ண போகிற, நீயே வச்சுக்கோ, சாக வச்சுருண்ணா. இன்னொரு விஷயம், என் பிள்ளையே இல்லை, இது ஆக்சிடென்ட்ல இப்போ வந்துச்சு, ஏற்கனவே அது மேலே ரொம்ப வெறுப்பாகுது, முச்சிடுறான்னா என்ன பண்ணுவான்? எந்த தைரியத்தில் மிரட்டுறாங்க? நம்ம பாசமாகறோம், இவன் நம்ம பிள்ளை மேலே அக்கறையாகிறோம், சரி அவங்க கேட்குறது ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தானே குத்துருவோம். இந்த மிரட்டுறதுல ஒரு வியாபாரமாகவே ஒரு தொழிலாகவே செஞ்சுக்கிறான். அப்படித்தானே? நீங்கள் நினச்சிக்கிறீங்க இந்த ரவுடி கேடிங்கெல்லாம் தான் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இந்த புக் எழுதுருவேன் பேசுகிறவன்லாங்கிறான்ல, அவன் 10,000 20,000 பேர் உட்கார வச்சு கொலை பண்ணிருவான். இந்த மிரட்டுறவன் என்ன பண்ணுறான்னா, சதி திட்டம் போட்டு ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பணக்காரனை மட்டும் தேர்ந்தெடுத்து அவன் பிள்ளைய மட்டும் கட்டி வச்சிருந்து பணம் சம்பாதிக்கிறான்.
இவனுக்கு அப்படி கிடையாது. ஒரு பெரிய அரங்கத்துலையோ இல்லை மீட்டிங்லையோ இல்லை புக்கோ ஒன்று எழுதுவானுங்க. புக்கை எழுதிட்டீங்கன்னா ஒரு 10,000-20,000 வருஷத்துக்கு நீங்கள் மென்றுனே இருப்பீங்க. அந்த கொலைக்காரன் அந்த மிரட்டுறவன் என்ன பண்ணான்னா கத்தி காமிச்சா மிரட்டுனா போயிட்டான், அவன் கதை முடிஞ்சிச்சு, அதோட அவன் வாழ்க்கையோட முடிஞ்சிச்சு. இந்த மிரட்டல் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அந்த புக்கை எடுத்து படிப்பீங்க, அப்படியே படிச்சுனே வருவீங்க. ஆல்மா ஆட்டுக்கறி கடைக்கு போவீங்க, உன் புள்ள வெட்டி தோங்கின மாதிரி தெரியும். ஆமாம், எதை பச்சிங்க? இப்போ நீங்கள் 5வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் வந்திருப்பீங்க. என்ன பண்ணா உன்னை என்ன பண்ணா அவ்வளோ வாரம் சொல்லுவீங்க என்கிட்ட பெருமையா, நான் ஒரு 10 வருஷமா கரிமீன் சாப்பிட்றேன், அந்த குடும்பத்தை தான் பந்தேன், இப்போ சுத்தம் செய் வைராக்கியமாக இருக்கு. யாரா ஏதோ ஒரு மகான் பேர் சொல்லிங்க, நான் சொன்னால் தட்டு பாவையும். நீங்கள் எவனா போடுங்க, ஒரு பொட்டையை பேரை போட்டுங்களேன். நான் பொட்டேன்னா உங்களுக்கு புரியனா போட்டுங்க, அது உங்கள் பிரச்சனை, ஏன் பிரச்சனை இருக்குது. போட்டு படிச்சுனே நீங்கள் என்ன ஆனீங்கப்பா? இது எப்பேற்பட்ட மிரட்டல்னு நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு மிரட்டலாவே புரியாதியா? இது மிரட்டல கிடையாதுன்னு நினச்சி நினைப்பீங்க. என்ன பண்ணிக்கிறான் உன்னை அவன்? நல்லா ஒழுங்காக இருந்த இல்லை, ஏதோ கறியோ மீனோ சோறோ ஏதோ போட்டாங்க சாப்பிட்ட இல்லை, அந்த நெத்திலி மீன் குழம்பு அவ்வளோ நேற்று வச்ச மீன் குழம்பு நெஞ்சை இழுக்குதையா, இந்த பாட்டெலாம் மறந்துடும் உனக்கு. ஆமாம், ஏன் ஏய் காருண்யண்டா காருண்யம், எதை எந்த மிரட்டலும் விசேஷமாக இருந்து சொல்லு. மிரட்டத்துலேயே எந்த மிரட்டலும் உனக்கு விசேஷமாக இருந்து? கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னா அதான் அது. நீயாவே, வேற யாரும் உன்னை கொலை பண்ண மாட்டாங்க, நீயாவே வாலண்டரியாக போய் கலர் ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு ஆமாம் 3 துண்டோடு திரியணும். யார் பண்ணா உன்னை? தற்கொலைக்கு சமம். ஃபேப்ரிகேஷன் நிறையா, விதவிதமான ட்ரெஸ்ஸு, நிறைய கம்பெனிங்க. உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்க உன்னால முடியும். இந்த பூமி கொண்டாடுறதுக்கானது, உன்னை கடவுள் கொண்டாடுறது தான் படிச்சாரு. மற்ற ஜீவராசிகளால் தன் விருப்பத்துக்கு துணியை போட்டுக்க முடியாது, சாப்பிட்டுக்க முடியாது, தேர்ந்தெடுக்கிற உரிமை அதுங்களுக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் யார் கொடுக்கணும் அவங்ககிட்ட இருந்தே? அது எனக்கு தெரியாது. அப்படின்னா உன்னை எப்படி மிரட்டினாங்க? இப்ப எது பெரிய மிரட்டல்? நீ சொல். உன்னை யாரும் ஒரு வலை போடல, ஒரு கத்தி எடுத்துன்னு வரல. கத்தி பார்த்து கூட நீ தைரியமா இருந்துருவேன். நீ பெரிய கத்தி எடுத்து காமிச்சிக்கலாம். நீ வச்சுக்கிறது சின்னது, நம்ம என்ன பண்ணலாம், பெருசா இருத்த பெரிய அது கத்தியோட தெரிஞ்சுக்கலாம், போய்ச்சிக்க முடியும். புள்ளனாக்கா போனா போது போடான்ட்டு கூட நம்ம என்ன பண்ணீங்களா போய்ச்சிக்க முடியும். இதை வச்சு நீ எப்படி பழைப்ப? நீ ஃபஸ்ட்டிய வேற யாரும் உன்னை எதுவும் பண்ணவே மாட்டேன். இதில் பொண்டாட்டி புள்ள எப்படி சாப்பிடுவாங்க? நான் சாப்பிட மாட்டேன்ட்டு பிறகு உன் குடும்பத்தில் உன் பொண்டாட்டி புள்ள எப்படி சாப்பிடுவா? செம லூஸ் ஆகிட்டான் இவன். இவன் என்ன பண்ணுவான்? அவனா குடும்பமாக சாப்பிடிக்கிறதுக்குன்னா ஐடியா, ஒரு தரமான புக் எழுதி வச்சுட்டா போதும். இந்த சமூகத்தை கேடுகிறதுக்கு அசிங்கமாக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். என்ன பண்ண நீங்கள்? ஒரு நல்ல புக்கு ஒன்று எழுதி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதுதான் அவரே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவன் கொலைகாரன் ஆகிடுவான். கொலை பண்ணுறவன் அவனாக இருப்பான். அவனை பார்த்து இப்போ ரவுடி ஒருத்தர் இருந்தாருனாக்கா கலெக்ஷன் 10 பேர் விடுவாங்கல்ல, கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க வந்துடுவானுங்க. என்னத்துக்கு? 4 பேருக்கு அன்னதானம் பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இவர் அன்னதானம் பண்ணு காசு கேட்குறாருல்ல, இவர் என்ன பண்ணுகிறாரு? நீ என்ன பண்ணுகிற? அவர் என்ன பண்ணுறாரு? நீ ஏறு விடுற, இல்லை வண்டி ஓட்டுற, ரிக்ஷா அழுகிற, மாட்டுக்கறி வெட்டுற, ஆட்டுக்கறி வெட்டுற, கோழிக்கறி வெட்டுற, சாப்பிட்ற, வாழ்கிற, நீ என்ன பண்ணுகிற? இப்பா இது பேர் என்ன? பேர் என்னயா? இது பேர் தர்மமா மிரட்டலா? மறந்து கூட உனக்கு மிரட்டலாவே புரியாதியா? மறைமுக மிரட்டல் இது. இந்த பொண்டாட்டி மாதிரி அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்படி இருப்பாரு. பிஸ்தா பெரிய பேட்டர் ரவுடி அவரு. இவர் போட்டோ எடுத்து போய் காமிச்சாவே நீங்க என்ன ஆவீங்க? போட்டோ காமிச்சா என்ன ஆவீங்க? சும்மா சாதாரணமாலாம் கொடுக்கக்கூடாது, பயந்து கொடுக்கணும். ஏன்
உழைச்சது நீ, வேலை செஞ்சது நீ, கஷ்டப்பட்டது நீ, என்ன பண்ணுகிற? என்னையா பண்ணுகிற? இது நேரம் கடவுளுக்கு கொடுக்குறியா? இங்கிருந்து தேங்காய் வைத்து இவங்க வச்சு விட்டு நீ வந்து பக்தி பண்ணிக்கிறியா? அதில் போனால் எடுத்து விசிறி அடிப்பான். சில பேர் பாதி எடுத்து சாப்பிட்டு போவான், நல்லது பரவாயில்ல, அவனா சாப்பிட்றான்லாம். எதுவுமே இல்லாமல் நெருப்பில் தூக்கி விசிறி அடிப்பான். என்ன பண்ணு வந்த நீ? அந்த மாடை அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வளர்த்து, இல்லை அதுக்கு புல்லை கில்ல போட்டு கண்டத்தில் மேய்ச்சி, இல்லை அதுக்கு ஒரு குட்டியை போட வச்சு பாலை வர கலந்து அதை தயிர் மோராக்கி வெண்ணெய் ஆக்கி கஷ்டப்பட்டு வச்சா நேரத்துமே ஊற்றினுங்கிற எங்கே? யாருக்குன்னா பயன் உண்டா? மிரண்டுக்குறிய ஒரு பயத்தில் ஒரு நியாயம் இருக்குதுன்னலாம். இதில் என்ன இருக்குது? யாரெல்லாம் சரியாக மிரட்டுறாங்க உன்னை? இப்போ வந்து நான் வந்து போலி ஆன்மீகவாதி, நான் மிரட்டுறது. நான் ஆன்மீகவாதியே இல்லாமல் எங்க போலி ஆன்மீகவாதி. எப்போ மிரளுவேன்? சுருட்டு பிடிப்பேன், சாராயம் குடிப்பேன், பொம்பளைங்களை கூட டான்ஸ் ஆடுவேன். என்ன வச்சு மிரட்டலாம்? என்ன இப்போ நீ என்ன வச்சு மிரட்ட முடியும்? நீ நான் மிரட்டுறது. இதையே கட் பண்ணி கூட போட்டு சொல்லுன்னா இப்போ 10 பேர் நீ நானே சொல்லுன்னா வாங்க, நான் வந்து எனக்கு நான் சுருட்டு பிடிப்பேன், சாராயம் குடிப்பேன், ஜாலியாக பொம்பளைங்களை கூட நான் ஆடுவேன். உடனே இங்கே கூட 4 பேர் கூப்பிட்டு ஆடி காட்டுறேன் பாருங்க. வருஷம் வருஷம் ஆடி காட்டுறேன், மாதம் அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் ஆடி காட்டுறேன். இப்போ அவங்கெல்லாம் பொம்பளைலாம் சூடு வச்சுன்னு இப்போ மேலே பூவார கொட்ட போகிறாங்க. மற்றபடியா நீங்கள் எதற்காக பயந்தீர்கள்? அதான் என்னுடைய கேள்வி. ஏன் பயந்தீங்க? சமயோக அறிவு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஏன் முன்மாதிரிகளை வச்சுன்னு தெரியுறீங்க? சாதாரணமாக போனால் அங்கே போய் என்ன பண்ணலாம்? நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஏன் மிரண்ட பயப்படுறீங்க? நீங்கள் எதையுமே எப்படி தான் செஞ்சுக்கிறீங்க? குற்ற உணர்வோடும் பயத்தோடும் அச்சத்தோடும். கடவுள் உங்களை பயமுத்துறதுக்காக பிறக வச்சார். கடவுளுக்கு பயப்படணுமா? கடவுளுக்கு பயப்படணுமா நன்றி சொல்லணுமா? ஏன் பயப்படுறீங்க? யார் உங்களை பயமுறுத்தினாங்க? நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் யாரோலோ மிரட்டப்பட்டுக்கிறீங்க. கடவுளுக்கு பயப்படுறீங்கன்னா என்ன ஆகிறீங்க நீங்க? யாரோ மிரட்டா உங்களை. நான் தான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன், கடவுளுக்கெல்லாம் பயப்படாதீங்க. குசு விட்டாலும் அங்கே தான் போகுது. தீப ஆறாந்து தான் அங்கே போகல. கடவுள் உணர்த்து தான் வச்சுக்கிறாரு, சிரிக்க அழதான் வச்சுக்கிறாரு. 8 உடனே ஃபஸ்ட்டுனா போட்டான், நகை அழுகை இழிவருள் மறுக்கு ஞாபகம் போட்டு வச்சுக்கிறான். உன்னை 8 உணர்வுமான உணர்ச்சிகள் எதுக்கு வச்சுக்கிறான்? கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு தான், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா என்ன தான் செய்வீங்க? நன்றி செய்வீங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் மாதிரி நன்றி சொல்லி கடவுளுக்கு நெருங்க மாட்டீங்கன்னா நாங்கள் நெருக்கன்னு சொல்ல முடியாது. இல்லை மீடியேட்டர் வேலை போயிடுச்சு. இல்லை நீயே போய் காலிச்சு கல்யாணம் பண்ணி பண்ணிட்ட தரகருக்குன்னா வேலை இருக்குது. அப்போ தரகரை நீ பார்க்கணுன்னு என்ன பண்ணணும்? ஜாதகம் பாரு, ஜாதகம் கட்ட சரியாகுதான்னு பாரு, ஜாதியை பாரு, நாங்கள் இருக்கிறோம் இப்படிலாம் சொல்லணுமா இல்லையா? நேராக காலிச்சு கல்யாணம் பண்ண அவனுக்கு என்ன இருக்குது வேலை? அதனாச்சும் ஒரு தர்மங்குதுலாம். எதில்? தரகு வேலைனாங்காச்சும் ஒரு தர்மம் இருக்குது. நல்ல வேலை கூட இது நம்மளால தர முடியாது. நம்ம தேவைப்படுதாலும் நம்ம பிள்ளைங்க பேக்காக இருக்கும். காலேஜுக்கு போவோம், காதலிக்காது. பஸ்ஸில் போவோம், யாரையும் திரும்பி பார்க்காது. நம்ம வர ஒழுக்கமாறுன்னு வர சொல்லி கொடுத்துட்டோம், திரும்பியே பார்க்காம அப்படியே கொடுக்கும். 40-50 வயசானா கூட அது மாதிரி பிள்ளைங்க நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம தேட வேண்டியது தான். ஜலாட வச்சு தேடி எடுத்து கொடுத்தாலும் அதுவும் சரி கிடையாதுன்றோம். அதுவும் தேடிக்காது, தேடி கொடுத்தாலும் சரி கிடையாதுன்னு வர சொல்லும். நம்ம இப்போ 2 கட்டணா திஞ்சு நிற்க வேண்டியது தான். அது அப்போ நான் தான் வந்துட்டோன்ட்டு அதுவே குளிக்கும் போது அதான் ஆச்சுன்னு விட்டுற வேண்டியது தான். வேறு என்ன பண்ண முடியாது சில விஷயங்கள்ல. ஆனால் இந்த மிரட்டலுக்கு இது வித்தியாசமான மிரட்டலாக தெரியுதா உங்களுக்கு? மிரட்டலா தெரியுதா? பயமுத்துறாங்க உங்களுக்கு புரியுதா? நீ கடவுளோடு இணக்கமாக இருக்க முடியாததுக்கு காரணம் மிரட்டப்பட்ட பயன்ட்டு நீ. ஐயோ, நான் ஒரு 4-5 வயசு இருக்கும், வீட்டில் விளக்கு வச்சுட்டு போயிடுவோம் வெள்ளிக்காம. எங்கள் அம்மா யாருன்னா இல்லைன்னா பயமாக இருக்கும், அந்த சாமி ஏந்து வந்து பயந்து பேசி வச்சுட்டு போகுது. அது மிரட்டல, நானாவே மிரண்டுங்கினேன். என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க காலகாலமாக? வடை சுட்டி வச்சுட்டு கண்ணை குத்துன்னுவா. நம்மளை என்ன நினச்சின்னுப்பா, கண்ணை குத்தம் பொழுது அப்படின்ட்டு கையில் ஈட்டியாக தவுளுன்னு வச்சுக்கிறது போட்டோவில். அது எப்படி தந்து குத்தம்? நமக்கு அதுக்கு வயசாகணும். இல்லைன்னா இப்போ கூட நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னா வயசாயிருக்கணும். வயசாயிருக்கும் அந்த வயசில் க்ரானிக்கல் ஏஜ்
புரிஞ்சுக்கிற வயசு இருக்கணும் உங்களுக்கு, இல்லைன்னா மிரட்டல் கிடையாதுன்னு வைங்க. அப்போ புக்கை வச்சு மிரண்டிங்கன்னா யார் எடுத்துக்கான்? அதனால் இந்த மாதிரி மிரட்டுற புக்கெல்லாம் நான் படிக்கிறதில்லை. அந்த மிரட்டுற பேர்லாம் சொல்லி திட்டின்னு வந்தேன். என்ன மிரட்டாங்க, உள்ளே வந்து உட்காந்துக்கோ, நாங்கள் இருக்கிறோன்ட்டாங்க. நான் உள்ளே உட்காந்தேன். நான் ஏன் பழப்பு என்ன ஆகுது? அதனால் சார் அவங்க மிரட்டினா போகிறாங்க, மிரட்டினவங்க பேர் சொல்ல மாட்டேன்ட்டேன். யாருன்னா மிரட்டு ரவுடிங்க கேடி பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். பிரச்சனை என்ன, ரவுடிங்களுக்கு ஆளுங்க அடியாளுங்க, புரியுதா? ரவுடிங்களை அடியாளுன்னா அவங்கன்னு கேட்டிங்கன்னா நைஸாக கேட்பாங்க, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. நம்ம நைஸாக எதனா சொல்லிடுவோம், உடனே போய் கூட்டத்தை சேர்த்துப்பாங்க. வா நம்ம அண்ணனை பற்றி இந்த பேட்டர் ரவுடிங்களை யாருன்னா பேசிட்டிங்கன்னா, கலெக்ஷனுக்கு வரான் கடைக்காரன், நம்ம 10 ரூபா கொடுத்தா நிம்மதியாக போயிடுவான். நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அடிப்பான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வர பார்ப்பாங்க. அதை வச்சு திரும்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபா கொடுத்துருந்தா நம்ம 20 ரூபா கொடுக்க வேண்டியதாகிடும். கரெக்டாக இல்லையா? அதனால் என்ன பண்ணா, ஊருடன் பகைக்கின். அதனால் என்ன பண்ண, லாபத்தில் ஒரு 10 ரூபா சனியாக வந்து கேட்குது, என்ன பண்ணுறது, திட்டினே குத்துற வேண்டியதான். அதனால் சடங்குங்கெல்லாம் திட்டினே செஞ்சுருது. நான் அந்த மாதிரி சடங்கு செய்து ஒரு ரவுடி பையனை கூட உட்கார வச்சிருந்தேன். அவனையும் பற்றி போட்டோவை போட்டானுங்க. இப்போ என் போட்டோவை எடுன்றான் அவன், என் போட்டோவை எடு. டாய் பேட்டர் ரவுடி பிஸ்டர் ரவுடி எல்லாம் இருக்கிறானுங்க, யார் உசாரா சொல்லுங்கன்னா இல்லையா? ஊரை சுற்றி ரவுடிங்க தான் புக்கே வச்சுட்டு போயிடறாங்கன்னு சொன்னா இல்லையா? திருக்குறளை படிச்சுட்டு நீ முட்டாளாக முடியும்னு நினைக்கிற, குற்ற உணர்வு உனக்கு வரும்னு நினைக்கிற, வராது. சிவாகம் ஃபஸ்ட்டு உனக்கு குற்ற உணர்வு வருன்ற, வராது. ஏன்? என்பே இறகா இறைச்சேர்த்து சொல்லிட்டான் நம்மளே, கறியும் சாப்பிட்லான்ட்டு. கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம், என்ன பண்ணிக்கிறான் நம்மளை, மெத்திக்கிறான். இப்போ சிங்கத்துக்கு கடவுளுக்கு தான் இல்லையா? மானுக்கா கடவுள், சிங்கத்துக்கா? மானுக்கு கடவுளா, சிங்கத்துக்கு கடவுளா? தெளிவாக கீழே எழுதி வச்சுக்கிறேன். டாய் சிங்கம் மானுக்கு உபதேசிக்கிற மாதிரி நான் உபதேசிக்க மாட்டேன். நான் மிரட்டுற ஆளே இல்லை. நான் மானை போய் தான் என்ன பண்ணுவேன், மிரட்டுவேன். சிங்கத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். சிங்கத்துக்கு உபதேசிக்கிற மாதிரி உபதேசிக்கிறேன். அதனால் உபதேசம் என்பது மிரட்டல். மற்றவங்களாம் செஞ்சால், நான் செஞ்சால் மிரட்டல் இல்லை, வாழ்த்துதல். ஏன் தைரியமாக இரு, ஏன் பயப்படுற, வண்டி உன்னால் ஓட்ட முடியும், இல்லை வாழ்க்கையை நல்லா நடக்க முடியும், நாளைக்கு நீ உனக்கு பிரச்சனை தான் சமாளிச்சிக்கலாம், ஏழையாக போந்தாலும் நாளைக்கு நல்லா இருப்ப, வாடுறதுக்கு கற்றுக்கோ, திறமையை வளர்த்துக்கோ, இன்னும் கொஞ்சம் வசதியாக இரு, நல்லா சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இரு. நான் இன்னமும் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுருக்கிற மாதிரியே நீ மட்டும் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறன்றான். நான் பொண்டாட்டி பிள்ளைகள், நீ எப்படி இரு? பொண்டாட்டி பிள்ளையோட தானே இரு சொன்னேன், இருக்க வேணான்னு சொன்ன மாதிரி நினச்சிக்கிறான் அவன். ஏன்னா மிரட்டுறது பயம் அவனுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ வந்துச்சு. எங்கே போனாலும் யாரும் அவனை ஒன்றும் பண்ண மிரட்டுக்குன்னு வச்சிங்களேன். நான் வந்து சொல்லிட்டேன்னு, ரவுடி சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், அண்ணன் எங்கே தான் பார்த்துட்டு போகிறாரு, அண்ணனுக்கு ஆள் நிறையகிறாங்க. புரியுதா? கிட்டத்தட்ட ரவுடிங்க தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பிரச்சனை, நான் ரவுடிலாம் செத்துட்டானுங்கயா, ஒன்று கூட பயந்துங்கிறீங்க. என் ஒன்றா கூப்பிட்டு ஊரில் ஒரு ரவுடி தான் கூப்பிட்டுனாக்கா, ரவுடியே இல்லை அடியால் தாங்கிறாங்க, அவங்களையும் அடிக்க முடியாதுன்னு வச்சுக்கிறீங்க நீங்கள். நான் தான் இப்போ சொன்னுங்கிறேன், டே இவங்கெல்லாம் அடியாது தான், இவங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க, கொம்பு சுற்று தெரியாது, ஏன் அவங்களுக்கு பாக்ஸிங்கு தெரியாது, குங்ஃபு கராத்தே தெரியாது, எதுவுமே இல்லை விட கறி இது துப்பாக்கி என்ன பண்ணிடலாம், அவனுங்கள துமுக்கில்னு சுட்டுடலாம். அதனால் பயப்படாமல் சாப்பிடுங்கன்றேன். ஆனால் நீங்கள் எப்படி ஆகிட்டுக்கிறீங்க சார்? நாங்கள் காலகாலமாக பயந்துருந்தோம், நாங்கள் தாத்தாவுக்கு பயந்தோம், தாத்தாவோட தாத்தாவுக்கு பயந்தோம், இப்போ பேரனுக்கு பயப்படுவோம். ஏன்? எங்களுக்கு பயம் மட்டும்தான் சார் வாழ்க்கையே. பயபக்தியாக இருக்கணும். பக்தி பயமானதா? பக்தின்னா பயபக்தியாக இருக்குண்ணா. பக்தி கூட என்ன சொல்லி வச்சுக்கிறீங்க? ஒரு வெள்ளிக்கிழமையா அதுவுமா நீ கறி சாப்பிட்லாமான்னு கேட்குறான்னா என்ன பண்ணி வச்சுக்கிறான்? உனக்கு புரியவே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? வெள்ளிக்கிழமை எங்கே எப்படி இருக்கும், என்ன கலரில் கேட்டிங்களா நீங்கள்? சார் அதுக்கு ஒரு கலர் கோடு சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமைனா சூரியன் இந்த பக்கம் வரும், அது மண் காலையில் இப்படி தான் வருது போகுது, ஒரு நாள் இதுன்னு சொல்லலாம். அதுக்கு ஈவனாகவே பேர் வச்சுட்டு கண்டினியூவாக எனக்கு இதுன்றான். சண்டையில் போட்டால் டிஸ்டர்ப் பண்ணிட்டு திரும்ப மாற்றிடுவானுங்க. தெரியுமா உங்களுக்கு? காலண்டர்லாம் மாற்றுவாங்க, ஒரு 5-6 முறை காலண்டர் தீர்த்திக்கிறானுங்க. உங்களுக்கு என்ன புரியல? இதெல்லாம் சும்மா தமாஸ் நாடகம்னு உங்களுக்கு புரியவே இல்லை. நான் சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்க போகிறதும் கிடையாது. ஏன் அந்தளவுக்கு மிரட்டுக்கிறாங்க? டே உன் பின்னாடி கத்தி இல்லைடா, திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ற, கத்தி இறங்கிட்டோம். அவன் மிரட்டான், நீ திரும்பி என்ன குத்திடுவேன்னு. இப்போ திரும்பியே பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு மிரட்டுறது ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பாவை
அந்த ஆள் பயந்து போய் உனக்கு என்ன பண்ணுகிறான், டேய் திரும்பி பார்க்காத குதிருவான். கோயிலுக்கு போனால் திரும்பி பார்க்காம வரணும். ஏன் நீ பயத்தோட கிரியாலன்னு செக் பண்ணிக்கிறான். வெளியாமல் சாப்பிடலன்னா இப்போ நீ பயந்துங்கிறியா இல்லைன்னு எப்படி வச்சு கண்டுபிடிப்பாங்க? நெத்தியில் என்ன இல்லை அப்படின்னு ஒன்று என்ன பண்ண கிடக்குன்னு ஓடி போய் பயத்தோட அடையாளம். நான் ஒன்றும் பயத்தோட அடையாளம் வச்சுன்னு இல்லை. அன்னைக்கு மாட்டு பீன்னு சொன்னவர் இன்னைக்கு பற்றியா திமிரு வச்சுக்கிறாருன்றான். இன்னைக்குமே நான் மாட்டு பீ தான் வச்சுருந்தேன், நம்ம சுட்ட மாட்டு பீ தான் வச்சுருந்தேன். என்ன நினச்சிக்கிறான்னா அன்னைக்கு அப்படி எப்பவுமே அதான் தமாசு வாழ்க்கை. இந்த உலகம் கொண்டாட்டத்துக்குரியது. மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் என்னுடைய பிறப்புரிமை. யார் மிரட்டலுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன் அட்டகத்திக்கெல்லாம் போய்விடுவாங்களான்னு கேட்குறேன் நான். ஏன் என்னை குத்த முடியாது, என் உடம்பை குத்தலாம். என்னிலேருந்து என் உடம்புலேருந்து என் மனதை பிரிச்சிடலாம். மரணம் எப்போ இருந்தாலும் வரப்போகுது. இன்னும் வாழ்க்கையில் சில பிரச்சனைக்காக கொஞ்சம் நெஞ்சு வலிஞ்சுன்னு போகிறது வச்சுன்னு பயன்ட்டு நினச்சிக்கிறான். குத்திர போகிறேன்னா வானாண்ணா அண்ணா விட்டுண்ணா அப்படின்ற சும்மா தமாஸ்க்கு. அண்ணன் சொன்னால் விட்டுருவான் பொழுது. அண்ணா அண்ணா வானாண்ணா எதுக்குண்ணா அப்படின்னா விட்டுருவான்னு பார்த்தா இல்லை அவன் பயன்ட்டான் நினச்சிக்கிறான். நான் எதுக்கு சொன்னேன், அவன் கை கரை படைஞ்சிட்டு போகுதுன்னு சொன்னேன். ஏன் மரியாதை எதுக்கு சொல்லிக்கிறேன், வேணாண்ணா எதுக்கு 10 ரூபா ஊரில் கொடுக்குறாங்க நம்மளும் 10 ரூபா கொடுத்துட்டு போயிடுவேன்ட்டு. அதுக்கு மேலே போனால் என்ன பண்ணுவான், கடையை கொடுன்னு என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன், போட்டுருவேன். ஏன் ஒரு லிமிட்டு தான் பயப்பட முடியும், பயப்படுறது கிடையாது. இது பர்மிட் பண்ணிக்கிறேன் நான் எது வரைக்கான்ட்டேன். சரி அண்ணன் ஏதோ பாவம் 10 ரூபா கலெக்ஷன் பண்ணி போச்சுங்கிறேன், வேலை வெட்டி செய்ய தெரியாது அண்ணன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பண்ணேன் நான், எல்லாம் கொடுக்குறாங்க நம்மளும் 10 ரூபா கொடுத்துடலான்ட்டு. இதே வாடிக்கை வச்சிங்கன்னா அண்ணனுங்களுக்கு தெரியும். வாடிக்கையாக வச்சு சில பேரை பார்த்த உடனே நைஸாக அங்கெல்லாம் வானடா தம்பி நம்ம தம்பிடான்ருவானுங்க நைஸாக. ஏன் எதுக்கு சொன்னானுங்க, இது வரைக்கும் மெட்டி பார்த்தானுங்க. இனிமேப்பட்டு தம்பி நம்ம தம்பின்னு மெதுவாக பேச ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் சோரியாசிஸ் பேஷண்ட் வந்து பேசுகிறான், ஏன் சேரி யோகின்ட்டு மிரட்டுறான் என்ன. அட நான் சேரி யோகி தான் என்ன பண்ணுறேன் நான், பண்ணிக்கு ஞானம் வந்துச்சுன்னா ஒன்று பிடிக்கிட்டு பீயா இருக்குன்றான். கிழங்கா இருக்குன்னே தெரியல அந்த கிழ என்ன பண்ணுறது நான். இவன் சொரியாசிஸ் பேஷண்ட், இவன் வீடியோ வர பேசி போட்டு வச்சுக்கிறான் என்னன்ட்டு. ஒரு அறிவு இருக்குதா பாரு. சுற்றி யாரோன்னா யார் வேணா தமாஸ் தான் மிரட்டினா கூட மிரட்ட ஒன்று இவர் மிரட்டாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிச்சானா அப்போ ஒன்று என்ன ஆகிடுயா வீரம் மற்றவனுக்கு புரிய வரும். மிரட்டாத வரைக்கும் சண்டை போட்டால் தான் நமக்கு என்ன தெரியும், இவர் ஒரு பயில்வான் பக்ரின்னு தெரியும். சண்டையே போடலன்னா ஒருத்தர் சண்டையே போடல களத்தில் இறங்கினா அவர் பேட்டை ரவுடி பேசிட்டான்னு தெரியும். அடடி நம்ம தான் பெரிய ரவுடின்னு வச்சுருந்தோம், இவரை யார் தான் இவரும் என்ன அப்போ நான் எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்ட்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணா ஒன்றுத்தர் சும்மா போகிறவனாச்சும் கூப்பிட்டு அடிக்கணும் நம்ம. அப்போ தான் என்ன பண்ணுவான் மன்னத்தை பயப்படுவான். அதனால் அவனே ஒதுங்கி போனோன்னு கூப்பிட்டு அடிக்கணும். ஏன்டா இது மாதிரிலாம் வீடியோ போட்டுனுக்கிறீங்க, நாங்கள் கறி சாப்பிட்டா மீன் சாப்பிட்டோம் கூப்பிட்டு அடிக்கணும். கூப்பிட்டு வச்சுருந்தேன் பாதுகாப்பாக அவங்களுக்கு இருக்குது. ஏன் ரவுடிங்க அவங்களே மிரட்டுக்கிறானுங்க. அரசியல் தலைவர்களையும் ரவுடிங்க என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, மிரட்டி வச்சுக்கிறானுங்க. அதனால என்ன பண்ணுவான் அவன், அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுவான். பயந்துக்கிறான் அவன் என்ன பண்ணிட்டுக்கிறான், பயந்துக்கிறான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் மேலே. இது மாதிரி பலவிதமான மிரட்டல்கள் மறைமுகமான மிரட்டல்கள் உங்களை நோக்கி வருது. யார் சரியாக இருக்குண்ணா, யார் சரியாக இருக்குண்ணா, நாம தான் சரியாக இருக்கணும். நம்மளை தற்காத்துக்க வேண்டியது யார், நான் உங்களுக்கு தற்காப்பு கலை சொல்லித்தரேன். அடிதடியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி கண்டமேனி புக்கை வச்சு என்ன பண்ணக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது. ஒரு வேளை புக்கை வச்சு நான் ஒழுங்கானா என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த புக்கை புரியலன்னா என்ன பண்ண என்கிட்ட வந்து இது மாதிரி கேட்கணும். இது பப்ளிக்காக சொல்ல முடியல என்னால். மெட்ரிக்கெலாம் போய்விடாதீங்க, இப்படிலாம் மெட்ரில் இந்த மாதிரி சாமான்லாம் வச்சுருப்பானுங்க, எந்த இது மாதிரி கத்தியெல்லாம் வச்சுருப்பானுங்க, துருக்குவால் வச்சுருப்பானுங்க, மாதிரி ஐட்டங்க நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஐட்டங்காரனுங்க ஒன்றுங்க. ஐட்டங்காரங்கிட்ட என்ன இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன உடனே அப்படியே வாங்க ஐட்டங்காரங்க. நீ என்ன நினச்சிங்கிறான் அவனை, அவன் என்ன நினச்சிங்கிற நல்லவன் இலக்கணம்லாம் வச்சுருப்பாங்க. பின்னாடி ஒரு போட்டோ மகான் போட்டோக்குது பாருன்னு அவன் முள்ள மாதிரியா இருப்பான். நம்பர் 1 ஃப்ராட் என்ன பண்ணி வச்சுருப்பானுங்க, போட்டோ போட்டு வச்சுருப்பானுங்க. இப்போ வந்து நம்மளை சொல்லுவானுங்க அவர் எல்லாரையும் முள்ள மாதிரி முச்ச வைக்கின்றாரு, இவர் தான் புனிதமானவருன்னு.
ஏய் நான் புனிதத்தின் உச்சம், புனிதமானவர் கிடையாது. புனிதத்தின் உச்சம் எதனாலடான்னா நீ புனிதமானவன் புரிய வைக்கிறேன். உங்களெல்லாம் மீட்க வந்துக்கிறேன் நான். எல்லாத்தையும் பயந்து போய்க்கிறீங்க, கண்டமேனிக்கு மிரட்டுறீங்க, மறைமுகமாக வர மிரட்டுறீங்க. அவனுங்களுக்கும் சூத்து இருந்தது, அவனுங்களும் பீ பேண்டானுங்கண்ணே கோபப்படுறாயா. எல்லா ரவுடிக்கும் பீ இருக்குமா இருக்காதா? சூத்து இருக்குமா இருக்காதா? எந்த ரவுடியாக இருந்தாலும் இருக்குமா இருக்காதா? அப்புறமா என்ன பிரச்சனை? ரவுடின்னு சொன்னாக்க உங்களுக்கு கோவம் வராது. மகான்களுக்கும் சூத்து இருந்தது, பீ பேண்டாங்கன்னா உங்களுக்கே கோவம் வந்துடும். இங்கேருந்து 2 பேர் ரவுடி ஆகிடுவீங்க. ஆமாம், அந்த மகான் பேர் சொல்லு, அந்த மகான் பேர் சொல்லுன்னுவீங்க. நான் திரைத்தனமாக பேரை சொல்கிறீங்க, நீங்கள் அந்த ஆளாக இருப்பீங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? எவனா இருந்தாலும் நீயே வந்து சாவு. எல்லா மகானுக்கும் சூத்து இருந்தது, பீ பேண்டாங்க. இது எந்த மகானை சொல்லுவார்? ஒரு பொட்டையை தான் சொல்லுவார். ஒரு பொட்டில் ஊரில் பல பொட்டைக்கிறான். படித்து கேடு கட்டு பொந்து யாருன்ற வாழ்க்கை யாருக்கானது? நல்லா சம்பாரிச்சியா? பொண்டாட்டி புள்ளியை மதிப்பாக வச்சுருந்தியா? நல்ல உடுப்புகளெல்லாம் போட்டியா? நல்லா சாப்பிட்டியா? நல்லா தூங்குனியா? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியா? கடவுளுக்கு நன்றி சொன்னியா? உன்னை மதிப்பாக வச்சுருந்தியா? உன்னை யார் மதிப்பாக வச்சுக்கணும்? நான் உன்னை மதிப்பாக வைக்கிறது தானே சொல்லித்தரேன். என்ன பிரச்சனை உனக்கு? உன்னை மதிக்க மாட்டேன், அவனை மதிக்கிறேன்ற. உனக்கு எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறது? நான் என்னமோ அவனுக்கு எதிரி மாதிரி பேசிக்கிறேன். உனக்கு தோழன், நான் அவனுக்கு எதிரி நினச்சிக்கிறேன். நான் உன்னோட தோழன். நீ நல்லா இருக்கணும், நலம் விரும்பி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனம் இது. இந்த உலகம் சந்தோஷமாக இருக்காதா? எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டானா? ஆன்மீகன்ற பேரில் அசிங்கப்பட்டுக்கிறானே. சொர்க்க நரகம்லாம் ஒரு மயிரம் மேலே எங்கேயும் கிடையாது. அதெல்லாம் சும்மா பேச்சு. புருவா இங்கே தான். நீ வாழும்போது உன்னை கொண்டாட்டமாக வச்சுருந்தா நீ எங்கே இருக்கிற? சொர்க்கத்தில் இருக்கிற. பயந்துனே எங்கே இருக்கிற? எங்கே போனாலும் பயந்துனுக்கிற. டப்பாவில் ஒரு போட்டோ வச்சுக்கிற, ரவுடி போட்டோவை திறந்து பார்த்துக்கிற. அப்போ அந்த ரவுடிக்கு 4 மாதம் வார்த்தை சொல்லி வச்சுக்கிறானுங்க. நான் உனக்கு கீழ்ப்படிவேன், நான் உன்னோட ஆள் தான், நீ என்னை நல்லா வச்சுக்கோ. அந்த ரவுடி போட்டோவை வச்சுக்கின்னு ரவுடி சேர்த்துட்டான்னா கூட உங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. எங்கள் அண்ணன் ஒரு அண்ணன் எப்போனாலும் வருவார். டப்பா தந்தது பாக்கெட்டில் ஒரு ரவுடி போட்டோ வச்சு தெரிஞ்சுனது. ஆளாளுக்கு ஒரு ரவுடிங்கள நான் அந்த ரவுடியோட ஆள். அந்த நிறைய பேரில் இருக்கிறானுங்க. பிளேட் ரவியோட ஆள் நான். ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கூட பரவாயில்ல, பிளேட் ரவி வரும் எப்போ வந்து காப்பாற்றுவார் உங்களை. செத்து போன வந்து காப்பாற்றுவான் அவங்கள. உன்னை எப்படி மிரட்டி வச்சுக்கிறாங்க? அச்சப்படாத, எந்த மிரட்டலுக்கும் பயப்படாத. வாழ்க்கை உண்டு. உன்னை குற்ற உணர்வாக்கிறதுக்காக கண்டமேனிக்கு சொல்லுவானுங்க. நீ ஏழை கிடையாது, சமூகத்தில் தான் ஏழை பணக்காரங்கிறான். அது சும்மா உருவாக்கி வச்சுக்கிறாங்க. 10 ரூபாய் நீ வச்சிருந்தாவே பொருளாதார விடுதஞ்சம் தான். பிச்சை எடுத்து வாழ்ந்து காமிச்சிக்கிறானுங்க. இந்த உலகத்தில் வாழ முடியும்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துட முடியும். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துனா இன்னும் நல்லா இருக்கலாம் தானே. திறமையை வளர்த்துக்கோங்க. கொண்டாட்டமாக இருங்க. எப்போது எப்படி இருங்க? கொண்டாட்டமாக இருங்க. எனக்கு பிறந்த நாள் வருதுன்றதுக்காக நேற்று மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன், இனி மட்டும்தான் சந்தோஷமாக இருக்குமெல்லாம் கிடையாது. எப்பவுமே எப்படி இருக்கலாம்? அதில் வர எனக்கு வாழ்த்து, இன்றைய போல என்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க. அதில் நல்ல மனம்தான். ஆனால் அது அந்த தப்புன்னு புரிய வைக்கிறேன். அதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நானே என்ன சொல்லுங்கிறேன், நான் சிரிச்சா தீபாவளியா? நான் பிறந்த நேரம் கொண்டாடுறேன். டெய்லி வரும் பிறந்த நேரம். எனக்கு ஒரே நாளைக்கு 2 முறை வரும். 6/5க்கு பிறந்தேன். காலைல 6/5க்கு ஒரு வாட்டி கொண்டாடுவேன், சாயந்தரம் 6/5க்கு ஒரு வாட்டி கொண்டாடுவேன். பிறந்த நேரம் கொண்டவனுக்கு பிறந்த நேரம் எப்படியும் வட்டி வரான். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக கொண்டாட முடியும்? டெய்லி 6/5 கொண்டாடலாமா இல்லையா? காலைல 6/5க்கு நான் பிறந்த நேரம், திரும்ப சாரன் 6/5க்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். கொண்டாட்டமாக இருக்குதுன்னா செய்யலாம். அப்புறமா ஏன்டா பிறந்த நாள் இது மாதிரிலாம் கொண்டாடிங்கிற, கேக் ஏன்டா வெட்டுறேன்னா இது ஒரு சாக்கை வச்சு கொண்டாடிக்கலாமா இல்லையா? என்ன பண்ணோன்னா, ஒரு பொம்பளை காதலிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்கன்னா கடுக்குன்னு ஓடி போய் கிஃப்ட் எழுதி பர்த்டே சர்டிஃபிகேட், பர்த்டேக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லணும். இன்னைக்கு 14 நாள் இல்லையா? ஐயோ நான் தப்பாக நினச்சிட்டு போடுக்குது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு 14 நாள் வரும் தானே, இப்போ வச்சு கொண்டு வேண்டியது தானே. பிடிக்குமா பிடிக்காது அந்த பொம்பளைக்கு? ஒன்றுமே இல்லை, பிறந்த நாள் சாக்க வச்சு தான் உங்ககிட்ட பேச முடியும், அதுக்காக பிறந்த நாள்னு சொல்ல அப்புறமாவே சொல்லலாம். சந்தோஷப்படுவாளா மாட்டாளா? பரவாயில்ல, இருந்தாலும் புத்திகளை கையாண்டு நம்மள என்ன பண்ணிட்டான், பேசிட்டானுன்ட்டு. ஐடியா தான் என்னது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஐடியா தான் இந்த பிறந்த நாளெல்லாம். நீங்களும் கூட என்ன பண்ணீங்க, கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு அப்பப்போ கொண்டாடிங்க பிறந்த நாளுன்ட்டு. இல்லை வேறு என்ன சொல்லி கூட கொண்டாடுங்கன்னா, இப்போ பிறந்த நாள் கொண்டாடுங்க,
பார்த்த நாள்னு கொண்டாடுங்க, பேசின நாள்னு கொண்டாடுங்க. அப்புறமா ஒன்று சொல்கிறேன், பார்த்த நாளுக்கு மாதிரியே ஓ போட்டு அந்த நாள்னு ஒன்று கொண்டாடுங்க. என்ன சிரிங்க? உண்மை சொன்னால் உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. மாலை போட்ட நாள் கொண்டாடிங்க, கண் வச்ச நாள், சிரிச்ச நாள், திங்கள் அன்று திரும்பி பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் கவிதை எழுதிக்கிறான். இது மாதிரி எந்த நாளை கொண்டாடலாம்? வேதவனா உன்னை சொல்லி கொண்டாட வேண்டியது தான். புரியுதா என்ன சொல்கிறது? அப்படித்தான் கொண்டாடுறது நிறைய பேர் வெறுப்பாயிடுச்சு. நாணம் அடைந்த நாள், நியூ இயரு, குடில் திறந்த நாள், நிலம் வாங்கிட்டு நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நாள். உங்களை அப்பப்போ இது மாதிரி 4 நாள் சொன்ன நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? ஏன் வெறுப்பானீங்க? ஏன் வெறுப்பானீங்க? கொண்டாட பிடிக்கல உங்களுக்கு, ரவுடிங்களால மிரட்டப்பட்டுக்கிறீங்க. அந்த பயத்தை என்கிட்ட என்ன பண்ணுகிறீங்க? திரிச்சிடுறீங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா அப்பப்போ ஒரு நாள் போட்டு என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்க. நானும் வாங்கின்ற மாதிரி ஆட்டோ வாங்கின நாள், ஆட்டோ விற்ற நாள், பொண்டாட்டி அடித்த நாள், பொண்டாட்டி என்ன திருப்பி அடித்த நாள், காலண்டர் ஃபுல்லாக எழுதி வச்சு டெய்லி ஒன்று கொண்டாடலாம். அப்படித்தானே? பொண்டாட்டி என்கிட்ட வெறுப்பாக இருந்த நாள், அவள் இப்படி தான் வெறுப்பாக இருப்பான்னு புரிஞ்சுக்கணும், அவகிட்ட எதையுமே பேசாத விட்ட நாள். ஏதலாமா இல்லையா? அவ்வளோதான். இப்போ கூசா வந்து பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், முதல்ல தமிழ் சொல்லி கூசா பண்ண நாள் ஏற்றிக்கலாமா இல்லையா? அவ்வளோதான். ரேவதியை பார்த்தவொடனே ரேவதியை பார்த்த நாள், சரளாவை பார்த்தவொடனே சரளாவை பார்த்த நாள், அருணாச்சலத்தை பார்த்தவொடனே அருணாச்சலத்தை பார்த்த நாள், கௌதமை பார்த்தவொடனே உபதேசம் வாங்கின நாள். எத்தனை நாள் கொண்டாடலாம்? ஆனால் மிரண்டுட்டு இருந்தீங்கன்னா பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு வைங்க, பிறந்த நாள் அமாவாசைக்கு வந்துச்சு, பிறந்த நாள் பௌர்ணமிக்கு வந்துச்சு. பௌர்ணமி மாதம் வந்துனுக்கும், பிறந்த நாள் எப்போயா வரும்? யார் மரியாதை வச்சிங்கன்னா? நீங்கள் பௌர்ணமிக்கு கொடுக்குற மரியாதை யாருக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க? இப்போ பௌர்ணமியெல்லாம் யோசிப்பாங்க, ஐயா நம்மள தான் சொல்லுங்கிறேன். பௌர்ணமி கொடுக்குற மரியாதை வேறு, பூர்ணிமாவுக்கு கொடுக்குற மரியாதை வேறு. ஏன் பௌர்ணமி என்ன சொல்லு, பூர்ணிமா என்ன சொல்லு, ரெண்டு வேறு வேறு. பூர்ணிமாவும் பௌர்ணமியும் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? ஃபுல் மூணுன்னு நினச்சி நிற்பீங்க. ஃபுல் மூன் வேறு. ஏன் ஃபுல் மூனில் வேறு ஏதோ வேலை பண்ணிக்கிறாரு ஐயா. எந்த ஃபுல் மூணுன்னு அங்கே போய் கேட்பீங்க. டிசம்பர் மாதம் வந்த புல் மூணா, நவம்பர் மாதம் வந்த புல் மூணா? இந்த மாதிரி ஒருத்தர் ஆன்மீகவாதி பேச முடியுமா? ஆன்மீகம்னா என்ன? கடவுளுக்காச்சு எனக்காச்சு, உனக்காச்சு எனக்காச்சு, சரி ஜோடி நாமாச்சு, வாடாவா. நீங்கள் கடவுளோடு இருக்கத்தான் பிறந்தீங்க, கடவுளை கூட தான் இருக்கிறீங்க, உணராமல் மட்டும்தாங்கிறீங்க. கடவுள் உங்களை நீங்கள் உணரல, ஆனால் கடவுள் உங்களை எப்பவுமே என்ன பண்ணுக்குதே, காப்பாற்றின்னு தான் இருக்குது. அதை மட்டும் புரிஞ்சு வச்சுங்க. இப்போதைக்கு புரிஞ்சிச்சு. ஆமாம், ஏன் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அவன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, என்னால் அசைய கூட முடியாது. நான் ஆடுறதுக்கும் அசைகிறதுக்கும் அவன் தான் காரணம். மேடை கொடுத்துட்டான், ஏன் இஷ்டமாக ஆடிட்டு போகிறேன். யார் தான் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தீங்கன்னா வாழ முடியாது. மிரட்டுறாங்க அப்படின்னா அண்ணனுக்காக அண்ணா சாரி அண்ணா அப்படியா, அண்ணனோட அளவு இருக்குது. அந்த வரைக்கும் நீங்கள் என்ன பயத்தை கூட அளவாக பயப்படணும். அளவுக்கு அதிகமாக பயப்படுது. அளவுக்கு அதிகமாக மிரட்டினா அவங்க தப்பு. அது அளவாக மிரட்டுற வரைக்கும் நம்மளும் விட்டுணுக்கணும். ஏன் டே இது மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படி போகிறாங்க. 100-500க்கெல்லாம் மரியாதை இருக்குதா? ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்த பேர் தான் பேசணும். ஏன் வளர விட்டாச்சா தான் நல்லது. இந்த எம்ஜிஆர் மாதிரி 3 வாட்டி ஊந்தி எழுந்து அடிக்கணும். எத்தனை உண்டாச்சா என்ன பலம் தெரியாது. அதனால் பலசாலியோட பலத்தை முதல்ல கற்றுக்கணும். முதல்ல எங்கள் அப்பா சொல்லுவார், ஃபஸ்ட் அடி நம்மள் தான் இருக்கணும்னுவார். நோ நான் எங்கள் அப்பாவுக்கு சொல்கிறேன், போயிட்டாரு, ஃபஸ்ட் அடி நம்மள் தான் இருக்கக்கூடாது. இல்லை ஒரே அடியில் அடிச்சிட்டான்னான்ற பயம்தான் உனக்கு. அப்படி கிடையாது. ஒரு அடி கையில் வாங்கிக்க, 2வது அடி கீழே குத்திடலாம். பாக்ஸிங்கில் அப்படி தான் எப்பவுமே. ஃபவுல் கிக் தான் சாவடிக்க முடியும், ஸ்ட்ரெயிட்டாக வச்சு சாவடிக்க முடியாது. வைக்கிறது பார்த்தா சின்னுக்கு இருக்கும், யாருக்குமே தெரியாது. பகலில் குத்திருப்பேன், இது போய் அங்கே நாக் ஆகிருக்கும். அவ்வளோ மூச்சு பூச்சி செத்துருவான். நாக் அவுட், அது பேர். நாக்கில் வச்சு அவுட் இல்லை இது. அப்போ மிரட்டலுக்கு எப்போ போயிட மாட்டான் ஒருத்தையா? மிரட்டலுக்கு போயிட மாட்டான். தன் பலம் தெரிஞ்சிச்சு. தன் பலம் புரிந்தவன் பயத்துக்கு விட்டு கொடுக்கறதுக்கு பயத்துக்கு விட்டு கொடுத்துருப்பான். ஓகே ஏதோ தம்பி பேசிட்டான் கூட, எதனால் பக்கா ரவுடிங்க கிட்ட போய் பேசி பாருங்களேன், நல்லா பேசுவாங்க. வாங்க நான் என்னங்கிறீங்க, நீ அண்ணன் மாட்டேன் அவன் சொன்னு வைப்பான். நமக்கு பெஜராக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலண்ணா முடியுமா பாருங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னுவான். என்ன பண்ணிடலாமா என்ன பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் அதிகபட்சமா.
நீங்கள் தான் பயந்தே சாவிங்க. ஏன் அவனுக்கு என்ன தெரியும்? கச்சா ரொம்ப சாதாரணமாக அண்ணனுவான். நீங்கள் ரவுடிங்கெல்லாம் போய் நல்ல பக்க ரவுடிங்கிட்ட போய் பேசி பாருங்கள், மரியாதை குறையாதான் உன்னை நான் தேவை மாட்டான். கொடுக்குறதே எதுனா ஒரு நாள் வாங்கிறதுக்கு தான். நானும் அப்படித்தான். இந்த பேட்டை ரவுடி பேசுகிற ரவுடி செத்து போன ரவுடிங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, பார்க்கறதில்ல. வாழ்க்கை எந்து, வாழ்க்கை உங்களுது. உங்கள் வாழ்க்கையை தைரியமாக வாழுங்க. மிரட்டலுக்கோ மறைமுக மிரட்டலுக்கோ பயப்படாதீங்க. கணவனோ அல்லது மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டலும் கேலியும் பண்ணி வெறுப்பேற்றாதீங்க. அது மிரட்டினா கூட ஒரு வரைக்கும் பரவாயில்ல, வெறுப்பேற்றுறீங்க. மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன்றீங்க, உற்சாகமாக இருக்க மாட்டேன்றீங்க. நீங்களும் உற்சாகமாக இருக்க மாட்டேன்றீங்க, இன்னொருத்தரும் உற்சாகமாக இருக்க விட மாட்டேன்றீங்க. நீங்கள் அவங்க முன்னாடி உற்சாகமாக இல்லாதனால அவன் இறங்கி வர்றதுனால நீங்களும் கேவலப்படுறீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. கொண்டாடுங்க வாழ்க்கையை, மகிழ்ச்சியாக இருங்க. எப்போதும் எப்படி இருங்க, மிரட்டலுக்கு அஞ்சாதீங்க. அஞ்சுற மாதிரி எப்போ ஏன்னா பெரிய கத்தி பின்னாடி வச்சுக்கிறீங்க நீங்கள். அவள் சின்ன சின்ன கத்தி வச்சு மிரட்டிங்கிறாங்க. வெளியே சொல்கிறீங்க. ஏன் உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் பெரிய வெளிச்சத்தோடு தான் வாழ்கிறீங்க. ஒழுங்காக தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா கடவுள் விசேஷமானது உங்களை கைவிடாது. உங்களை படைச்ச ஒன்று உங்களை மறக்கிறதே இல்லை, மறுக்கிறதும் இல்லை. நீங்கள் கடவுளுக்கு மட்டுமே பயந்தவராக இருங்க. அஞ்சுவதும் அடிப்பணிவதோ கடவுளுக்கு மட்டும்தான். மனசாட்சியெல்லாம் மயிர் சாட்சி தான். கற்றுக்கிறது வச்சுன்னு மனசாட்சிக்கு பயப்படுறான்னுவான். ஏன் நான் ஒரு மூலை யாரு நீன்னா நான் யார் என் முன்னாடி என்ன பண்ணுது? மனசாட்சி முக்கியம். தம்பி நீ ஒன்றா உட்காரலாம், அண்ணன் என்ன பண்ண மாட்டார், வடிவேல் என்ன உட்கார மாட்டார். ஏன் வடிவேல் என்ன உட்கார மாட்டார்? மனசாட்சிக்கு பயந்து ஒரு மன்னன் தான். மண் அவருக்கு பேர், புரியுதா? மன்னன் மண்ணுன்னு பேர் வச்சுக்கிறதுக்கு பேர் மனசாட்சி இல்லை, மயிர் சாட்சி. நீங்கள் ஜாதியில் மட்டமானவர் இல்லை, உங்கள் உணவு ஒழுக்கம் ஒன்றும் குற்றம் கிடையாது. நீங்கள் பெண்ணாக பிறந்ததுனால நீங்கள் அடிமையானவர்கள் இல்லை. ஆணாக பிறந்துட்டும் நீங்கள் அடிமைகளா, ஜாதியில் முட்டாளா இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை. கடவுள் பயம்புத்துறதுக்கானது இல்லை, பயபக்தி அவசியமே இல்லை. நன்றி உணர்வு மட்டும்தான் அவசியம். என்னை இந்த பூமியில் உலாத்த விட்டுக்கிற, நான் இங்கே பூமியில் வந்துருக்கிறேன், என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்கான திறமையை கொடு. என் தேவைகளெல்லாம் நான் சந்திக்கிறதுக்கான திறமையை எனக்கு கொடு. நான் கொண்டாட்டமாக இருக்கட்டும். யார் சொல்லணா? நீ இருக்கிறத கொண்டே கொண்டாட்டமாக இரு, மேலும் கூட கொண்டாட்டமாக சம்பாதி. கொண்டாடினே சம்பாதி, நிறைவாகவே சம்பாதி. மகிழ்ச்சியாக இருந்துக்கினே இன்னும் மகிழ்ச்சியை சேர்த்துக்கோ. யார் மிரட்டலுக்கும் இப்படி புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது மறைமுக மிரட்டல், நிறை மிரட்டலாம் கிடையாது. நான் உங்களை மிரட்டுறேன், மறைதே சந்தோஷமாக இரு. இது நல்லா தான் இருக்குது இல்லை? இல்லை சார், இது சிறு போலீஸ் மாதிரி இது. நீ என்ன வேணா நினச்சிக்கோ, நான் மிரட்டுறேன். நீ மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இல்லைன்னா கடவுள் உனக்கு இன்னொரு பிரிவை குத்தி இதை விட கஷ்டப்படுத்துவார். என்னுடைய மிரட்டல் ரொம்ப மோசமாக இருந்து அதனாச்சும் நீங்கள் பயந்துக்கிட்டு அவனுக்கு தமாஸ் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இங்கே எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீ மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இல்லைன்னா உங்கள் கதி அதோ கதி தான். நீ நல்லா இருக்க மாட்ட. நாங்கள் இவ்வளோ நாளாக நல்லா இருன்னு பேசிட்டு நல்லா இருக்க மாட்டேன்றியே. நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போவேன். சிரிக்கலண்ணா, சந்தோஷமா இல்லையாண்ணா, எப்போ பார்த்தாலும் பயந்துருந்தியானா நீ எதுக்கு பிறந்த சனின்னு நானே திட்டுவேன். நீ நல்லா இருக்காதுன்னே சொல்லுவேன். எங்க ஊரில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கு, என்ன போய் நல்லா இருக்கு. நீ அழுதுக்கிறல்ல, அதனால நல்லா இருக்க மாட்டேன். நீ வெறுப்பேற்றி பார்க்குறல்ல, அதனால நீ என்ன பண்ண மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன். அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் உனக்கு பிடிக்கல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? நாங்கள் இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது, இப்போ இப்படி மிரட்டுறீங்கன்னா ஆமாம், நீ அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நல்லாவே இருக்க மாட்டேன். யாருன்னா சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, நீ நல்லா இருக்க மாட்டேன். புரியுதா? யாராக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது மட்டும் நினைக்கிற நீ நல்லா இல்லாமல் இருக்க மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நல்லது தோணும், நல்லா தான் இருப்பேன். புரியுதா? எப்போதும் எப்படி இரு, மகிழ்ச்சியாக இரு. இன்னொருத்தர் மகிழ்ச்சியில் குறுக்க போவத நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. இன்னும் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களான்னு பாரு. எல்லோரும் இங்கே எதுக்கு வந்துக்கிறோம்? மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாட்டமாக இருக்க தான் வந்துக்கிறோம். திரும்ப மிரட்டுறேன், அடுத்தவங்க குறுக்க போனேன்னு வச்சுக்கோ, டங்கு வர அறுந்துடும் உனக்கு. மீண்டும் உன்னை போட்டு வளர்ப்பாங்க. வெளியே இல்லை, இங்கே தான் வளர்ப்பாங்கன்னா அடுத்த கோயை பிறந்துருவா, அடுத்து விட்டு எடுத்துப்பாங்க. கோய்க்கு தெரியும் நம்ம அறுக்குறாங்கன்ட்டு. வெளியெல்லாம் போய் மேலே அங்கே இருக்குதுன்னு நினச்சிக்காது, இங்கே தான். ஆமாம், நாங்கள் சிக்கன் பீஸ்ன்னு நல்லா சாப்பிட்டு வைப்போம். நீ என்னை எப்போ மிரட்டினவனா இருப்பேன்.
அதுமாதிரி நாங்கள் மாட்டுத்தோடய வெட்டி சாப்பிட்டுன்னு போய் யார் இருக்குனாக்கா உந்த தான் இருக்கும். ஏன் எங்கள் சந்தோஷத்துக்கு குறையா இருந்தல்ல, அது நரகம் தான் உனக்கு. நாங்கள் தான் எமனுங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க. உற்சாகம் உங்ககிட்ட நிலைக்கிட்டோம். கடவுள் நம்மளை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க பார்ப்பார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இருந்து இந்த பூ போகிறதுக்கெல்லாம் இருந்தோ இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பிரியாணி சாப்பிட்டு போயிட்டுங்க. ஆமாம், உங்களுக்கு பிடிக்காது கிடைக்காதுன்னா கீழே போய் உட்காந்துருங்க, சகிச்சிக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாக கூட போட சொல்லிடுறேன். சாப்பிட்டு போய் பிடிக்குதுன்னா என்ன பண்ணுங்க, பூவெல்லாம் போட்டு நம்ம குடும்ப உறுப்பினர் இவர் பிறந்த நாள் ஒரு சமாஸ் நாடகம் தான். ஆனால் சீரியஸாகவும் விளையாடணும். நாடகன்றதுக்கு வேஷம் கட்டு நான் ஆம்பளை மாதிரி போனேன் என்ன ஆவான்? பொம்பளை வேஷம் கட்டு என்ன பண்ணேன்? ஆம்பளை வேஷம் போட்டால் அங்கே போய் கீச்சு குரலில் பேசினா ஆம்பளை மீசை வச்சுன்னா என்ன சொல்கிறீங்க அண்ணா, நீ பொம்பளை டைலாக் பெஸ்ட்டுக்கிறேன்னு அர்த்தம். ஜாலியாக இருங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.